பண்ணிடலாம்ல. அது சரி. பாத்தியா ஜனனி உன்னோட பவரை? தம்பிக்கு ஏத்த துணை நீங்களா இல்ல உங்களுக்கு ஏத்த துணை அவரான்னு பிரிக்க முடியாத அளவுக்கு சூப்பர் ஜோடி நீங்க. தேங்க்ஸ். அப்படியே விட்டுட்டு வாய் இடிச்சு ரொம்ப நன்றிம்மா. டேய் போய் வேலையை பாரு. சும்மா யாரு வந்தாலும் அப்படியே வேலையை விட்டுட்டு வாயை பார்க்க வந்துடுது. போமா போய் வேலையை பாரு. என்ன சிவா இந்த பக்கம் இப்பெல்லாம் அடிக்கடி வரீங்க? ஏன் வரக்கூடாதா? இந்த செங்கச்சோலையில் அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? வர்றதால வேலை கிடைக்கூடாதுல்ல. இப்ப பாருங்க ஏன் வேலை கெடுது. யாராவது உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்களா? மேனேஜர் சார், உங்க வேலைய சரியா நடக்க வைக்கிறதுக்காக தான் இவர் வந்ததே. இனிமே இவர்தான் இந்த செங்கல் சூளைய கவனிச்சுக்க போறாரு. நீங்க வேலை செய்யறதா இருந்தா இவருக்கு கீழே தான் வேலையே செய்யணும். அது எப்படி? செங்கச்சூளையை மேனேஜ் பண்ணணும்னா அதை பத்தின நாலேஜ் வேண்டாமா? தம்பிக்கு அதை பத்தி என்ன தெரியும்? முதல்ல இங்க என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு தெரியணும்ல. ஓ, அப்படி என்னெல்லாம் வேலை நடக்குது சொல்லுங்க. மண்ணை பத்தி தெரியணும். மண்ணு வாங்குறது, மண்ணை குலைக்கிறது, கட்டில் போடுறது, அறுக்கிறது, அதுக்கான கூலி, கணக்கு, வழக்கு இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓ சார், அந்த ரூட்ல போறீங்களா சார்? எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? அம்மாவோட வயித்துல இருக்கும்போதா? பிறக்கும் போதே இந்த நாலேஜோட பிறந்துட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற உங்களை வேலை வாங்குறதா இவரோட வேலை. சும்மா போறவங்க வரவங்க கிட்டலாம் வேலை செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் ராஜசேகரன் சொல்லணும். நீங்க சொன்னாலும் கேட்க முடியாது. ஏன் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்லல, சொன்னது ராசம்பளம். ராசம்பளம் சொன்னா கேப்பீங்களா சார்? இத பாருங்க, எல்லாம் ராஜசேகரன் தான். அவர் சொன்னா மட்டும்தான் வேலை செய்வேன். மத்தவங்களும் அப்படிதான். அவர் சொல்லனா வேலையே நடக்காது. இனிமே அவர் சொல்லாம உங்களையே உள்ள விட மாட்டேன். கிளம்புங்க. ஹலோ, பார்த்து பேசுங்க. ராஜசேகர் சொன்னா மட்டும்தான் கேப்பேன்னு சொல்றதுக்கு இது ராஜசேகர் கம்பெனி இல்ல, புரியுதா? இவரு சொன்னாலும் நீங்க வேலை செய்யணும். ஏன்னா இவருக்கு தான் அவரை விட அதிகாரம் அதிகம். அதேபடி இது ராஜசேகர் கம்பெனி, உங்க கம்பெனி இல்லல. போங்க போங்க, போய் மலேசியால போய் செங்கல் சூளை வைங்க. ஏய், மரியாதையா பேசு. மரியாதை வாங்குறதுக்காக தான் வந்தீங்களா? ராஜசேகரன் அப்படி எதுவும் தர சொல்லலையே. ஏய், என்னடா ஓவரா பேசுற? உன் பேச்சை கேட்க நான் வரல இங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ராஸ் அம்பலத்தாரோட மருமக. உங்களுக்கு அம்பலத்தாரோட தொழிலை பாக்குற உரிமை இருக்குன்னா, அந்த பேரை உச்சரிக்கிற தகுதி இருக்குன்னா, அவரோட ஒரே மகன், ஒரே வாரிசு சிவா அம்பலத்தாருக்கு உங்களை விட உரிமையும் தகுதியும் அதிகம். நாங்க வந்தது உங்களுக்கு பயம். ஏன்னா உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடும்ல. உங்க ஃப்ராடுத்தனம் எல்லாம் ராசமாமா காதுக்கு போகும். 10 வருஷம் மேனேஜர், சாரி அவரு மேனேஜர் இல்ல, உங்களோட கைகூலியும் ராசம்பலத்தார் பேர் சொல்லி அவரோட மருமகனும் சேர்ந்து அடிச்சிருக்கிற கொள்ளை எல்லாம் அம்பலமாகும். குழந்தைங்களை செங்க சூளையில வேலைக்கு அடிமையா வச்சிருக்கிற குற்றம் வெளியே தெரிய வரும். வேலைக்காரங்களை கொத்தடிமையா நடத்துற அக்கிரமம் ஊருக்கே தெரிய வரும். மொத்தத்துல உங்களை தேடி விலங்கு வரும். பயம் வராதா சார் உங்களுக்கு? அதான கைகோலிய வச்சு மிரட்டி பாக்குறீங்க. ஜனனி, உன் சுயரூபத்தை காமிச்சிட்டேன். உன் சித்து வேலை என்கிட்ட செல்லாதுன்னு தெரிஞ்சு நான் வேலை செய்யறத முடக்க வந்திருக்கேன். நான் இதை விட மாட்டேன். நான் இத மாமா கிட்ட சொல்லுவேன். உன்னை வீட்டை விட்டு துரத்தி அடிப்பேன். வாடா. ஒரு நிமிஷம். அப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்ப ஓடுறீங்கல்ல, அந்த ஓட்டம் தான் இனிமே உங்களுக்கு நிரந்தரம். வெயிட் பண்ணுங்க. பார்க்கலாம். வாடா. டேய் நில்றா. மனசுக்குள்ள என்ன பெரிய ரவுடி நினைப்பா? மேனேஜரை கை நீட்டி அடிச்சிருக்க. ஒரு பேத்து ஒரு வேலையும் செய்யல, அதுக்குள்ள அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிருக்க. பா, ரவுடித்தனம்லாம் இல்லப்பா. நிறுத்தா. அரசம்பளத்தார் மகன்னா மத்தவங்க எல்லாம் உனக்கு அடிமையா? எப்படி அடிக்கலாம்? அவரு திருப்பி அடிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு அசிங்கம்.
மாப்பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மாமா என் மனசுக்குள்ள ஸ்கோர் பண்றாரு. மாமா விடாதீங்க மாமா, அடிச்சு தூள் கலப்புங்க. நீ என்னமோ பேசுன எல்லாம் எதுக்கு தானா? உன் பேச்ச நம்பணும் பாரு. எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்ல மாமா, நாங்க தப்பு எதுவுமே பண்ணல. என்ன தப்பு பண்ணல? நீ தான் சிவாவை கூப்பிட்டு மேனேஜர் அடிக்க சொன்னியாமே, இது தப்பு இல்லையா? நல்லா உரைக்கிற மாதிரி கேளுடா. எங்கேயோ பிறந்து இங்க வந்து நம்ம சொத்தை அனுபவிக்க வந்திருக்கா. இவளெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்களே, அத சொல்லணும். அத்தை, அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. இன்னும் என்னடா கேக்குறது? அத அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கணும். அப்ப கேட்டிருப்பேன். உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் போகுது. அப்பா மாமா ப்ளீஸ், கொஞ்சமாச்சும் நாங்க சொல்றத கேளுங்க. அப்பதான் நடந்தது என்னங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் நல்லா கேட்டுட்டேன். எனக்கு அது போதும். இதுக்கு மேலயும் என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. விசாலாச்சி, என்னங்க? இனிமே இவங்க 2 பேரும் செங்க சொல்லிக்கு போக கூடாதுன்னு சொல்லி வை. மீறி போனா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன, முடிஞ்சு போச்சுல பஞ்சாயத்து. இனி எதுக்கு இங்கே நின்னுக்கிட்டு? போயிட்டு காஃபியை கிஃபியை குடிங்க. என்ன ஜனனி, நான் சொல்றது சரிதானே? இல்லன்னு மறுப்பாங்களா? மாட்டிக்கிட்டாங்கல்ல. எனக்கு சிவானனை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ச்சே, இப்படி போய் உங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு. மாமா, என்ன நடந்ததுன்னு ஒரு பக்கம் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவெடுக்காதீங்க. எங்க பக்கம் உள்ள நியாயத்தையும் கேளுங்க மாமா. ஒரு நியாயமும் எங்களுக்கு வேணாம்.